வணக்கம் ட்ரேடர் சசி. மார்க்கெட்டில் கிராஷ் வருது கிராஷ் வருது கிராஷ் வருது. இந்த செய்தி வந்து நீங்கள் அடிக்கடி வந்து இப்போலாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த புலி வருது புலி வருது கதையாக வந்து ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது, கிராஷ் வரும்னு சொல்கிறப்போலாம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கான்செப்ட் வந்து நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ப்ரைஸ் எப்படி வந்து மேலே போகும், இந்த மாதிரி வந்து ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே தான் மேலே போகும். இந்த ஹையர் ஐ அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக ஒரு லெவலில் வந்து ஹை வச்சுருக்கோங்க. இது வரைக்கும் போன ப்ரைஸு கீழே வந்திருக்கும் ஒரு கரெக்ஷன். திரும்ப மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணி கொஞ்சம் மேலே போகும். கீழே வரும்போது இந்த லோக்கு வராது. வராமல் இங்கிருந்தே வந்து நல்லா வந்து மேலே போயிடும். ஸோ ஒரு முறையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டே வந்து ப்ரைஸ் போகும் மேலே. அதே நேரத்தில் கீழே இந்த லோக்கு வராது. இந்த அலை அலையாக வந்து போகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழில் எளிமையாக வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடல் அலை போல் வந்து இந்த மாதிரி வந்து 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 போகுதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ இது எப்போ தான் வந்து கட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த மாதிரி அலையாக மேலே போய்கிட்டே இருந்தது அப்படின்னா, அதில் நீங்கள் இப்படி ட்ரெண்ட் லைனை வந்து வரைய முடியும். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வரைஞ்சி இப்படி வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் கீழே வந்துடும். இந்த ட்ராப்பு பார்த்தீங்கன்னா, ஒரே நேர்கோட்டில் சல்லுன்னு கீழே வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்கேயும் அலையாக இப்படி இப்படி வரும். ஸோ 2 மாதிரியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த கீழே வருது பார்த்தீங்களா, இப்படி அலையாக கீழே வரும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கீழே வரும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு ப்ரைஸு போகாது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிடும். மேலே போகும்போது அந்த ஹைக்கு வந்து போகாது, கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணிடும் லோவை. இந்த இடத்துல லோவை கட் பண்ணுதா, இப்போ அடுத்த லோ எங்கே கட் பண்ணோம், இங்கே கட் பண்ணோம். அடுத்த லோ எங்கே கட் பண்ணோம், இங்கே கட் பண்ணோம். ஆனால் மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போகவே போகுது. சரிங்களா? இது அலையாக கீழே வந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வந்து கீழே வர்றதை வந்து நம்ம இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போடுவோம். இப்படி வர்ற ட்ரெண்டு மேக்ஸிமம் பிரேக் ஆகி இப்படி மேலே போயிடும். ஒரே அடியாக இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா திரும்பவும் வந்து அந்த அலையாக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து வந்து அது எப்படி பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி வந்து போகிற ப்ரைஸு முதல் தடவை பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு வந்து நல்லா மேலே போயிருக்கும். கீழே இவ்வளோ தூரமே அந்த பிரேக் அவுட் லெவல் வரைக்குமே வர்றதே கஷ்டம்தான். ஒருவேளை இது கீழே வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன தேவை, இதை தான் கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணால் கீழே போயிடுவான். அப்போ இங்கிருந்து மறுபடியும் வந்து புஷ் பண்ணி மேலே போகிறான் பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிடும். பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிடுதுன்னு அர்த்தம். அப்போ கீழே வரும்போது கொஞ்சம் நறுக்குன்னு நல்லாவே கீழே வந்துடுவான். லாஸ்ட் டைம் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த தடவை வந்து திரும்புகிற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே அருகாமையில் வந்த மாதிரி இருக்கும். மேலே போகும்போது உங்களுக்கு மேலே போன மாதிரியே தான் தெரியும். ஆரம்பத்தில் பிகினர்ஸாக இருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இது அலையிறையாக தான்ப்பா போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் ரேஞ்சு ரொம்ப முக்கியம். இது கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போச்சு. தடவை கட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் போச்சு. அடுத்தது கொஞ்சம் கம்மியாச்சு. அடுத்தது ரொம்பவே கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி கீழே இந்த ரேஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப முன்னாடியே திரும்பி மேலே போயிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருகாமையில் வந்து தான் திரும்பியிருக்கு. அதுக்கு அடுத்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கே வந்து கூட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திரும்புறது நல்லா மேலே போனால் கூட இந்த ஈக்குவல் லெவல் வரைக்கும் தான் போகும். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் என்ன பண்ணும், இங்கிருந்தே பிரேக்காக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த அலையாக போகிறது கீழே இப்படி வந்து தொடர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து போடுவீங்க, பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லுவீங்க, பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் ட்ரேட்ஸ். பிரேக் ஆனால் ட்ரேட் எடுக்க மாட்டோம். பிரேக் ஆகி வந்து ரீடெஸ்ட் பண்ணால் தான் ட்ரேட் எடுப்போம். ட்ரெண்ட் லைனை வச்சு சொல்லி தரும்போது சொல்லி தருப்போம். ஆனால் இதில் இருக்கிற ஐடியா இதுதான். இதுதான் லாஜிக். ரொம்ப சிம்பிளான லாஜிக். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களா, செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. யார் வந்து நீயா நானா போட்டி தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நீயா நானா போட்டியில் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து உங்களுக்கு பையர்ஸ் வந்து கொஞ்சம் சந்தேக பார்வையிலேயே வந்து இருக்கிற மாதிரி. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த வேகம் இங்கே இல்லை பாருங்க.
அப்போ செல்லர்ஸ் ஈஸியாக வந்து டாமினேட் பண்ணி கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடக்குது மார்க்கெட்டில். சரிங்களா? இதுக்கும் கிராஷுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ கொஞ்சம் பேசிக்லேருந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, ஒரு 2008 வாக்கில் வந்து ஆரம்பிச்சதில்ல. இந்த 2008ல் நீங்கள் ஆரம்பித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, சார் நீங்கள் 2024ல் நீங்கள் இதை எங்களுக்கு சொல்லி தர்றீங்க, இது எப்போதுலேருந்து நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, எப்போ மார்க்கெட் ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து இதான் நடக்குது. நம்மளுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சி வந்து சொன்னவங்களுக்கு தான் நன்றி சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் மேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க. எங்கே ஓப்பன் ஆச்சு, எங்கே க்ளோஸ் ஆச்சு, அதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஓகே, அதை பற்றி நமக்கு ஏதோ கமெண்ட் இல்லை. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் வந்து சும்மா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துட்டு இருக்குறானா, ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை போடணும் அப்படின்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை போடலாமா? ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் இங்கிருந்தே இன்ஃபேக்ட் ட்ரெண்ட் ஆகி தான் கீழே வருது. ப்ராப்பராக ஒரு லைன் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் வந்து போட முடியும். இங்கிருந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைக்கு போச்சு ஆரம்பித்தோன்னா ப்ரைஸு கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே போன உடனே வந்து கீழே வந்துருச்சு. அந்த அலையா கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சிட்டானா எப்படி? மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான், கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி ஈஸியாக வந்துடுவான். வந்துட்டானா? இந்த இடத்துலேருந்து மேலே போகிறானா? இது என்னாச்சு? ஏற்கனவே இந்த ரேஞ்சு இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குதா? இப்போ பாருங்கள், ப்ரைஸு இங்கேருந்து இவ்வளோ தான் வந்திருக்கும். அப்போ செல்லர்ஸோடைய ஆர்வம் வந்து கம்மியாகுதா? புரியுதா உங்களுக்கு? ரிலேட் பண்ணிக்க முடியுதா? நான் வீடியோ ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அதை உங்களுக்கு சார்ட்டில் காட்டும் போது உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா அப்படின்பா. ரிலேட் பண்ண முடியலனா கொஞ்சம் கஷ்டப்படாமல் பின்னாடி போய் ரீவைண்ட் பண்ணி முதல்லேருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது வந்து புரியும் உங்களுக்கு. அப்போ திரும்பவும் கூட அதே லெவலுக்கு, அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் கீழே வர்றான். கீழே வரும்போது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். மறுபடியும் வந்து ரேஞ்சை வந்து கம்மி பண்ணிட்டான். இந்த ரேஞ்சை பார்த்துக்கிட்டே வரணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்துருக்கு. அப்போ செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நம்பிக்கையை இழக்கிறாங்க. இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதனால் செல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? யார் எதிர்த்தரப்பு? யார்? பையர்ஸா? பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்க. மேலே முதல் டார்கெட் முதல்ல எங்கே ரிஜெக்ட் ஆச்சோ அதான் டார்கெட். அதை மட்டும் வால்யூமோட பிரேக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுவான். வால்யூமோடவா கேப் அப் ஆகி பிரேக் அவுட் ஆச்சு. கேப் அப் ஆகி பிரேக் அவுட் ஆகி அடுத்த லெவலில் அந்த பிரேக் அவுட்லேயே மேலே போயிட்டான். அப்போ அடுத்து அந்த சோர்ஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இந்த ப்ராப்பர் ட்ரெண்ட் லைனோட சோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோன்னா கொஞ்ச நேரம் நின்ன மாதிரி நின்றுச்சு ப்ரைஸு, ஆனால் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ அல்டிமேட் ஹையான இந்த 10,000த்தையும் வந்து ப்ரைஸு தொட்டுருச்சு. தொட்டுட்டு அதுக்கும் மேலே போயிடுச்சு. அதுக்கும் மேலே போன உடனே இந்த 10,000 அப்படிங்கும்போது செல் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்களே, இந்த 10,000த்துக்கும் மேலே கொஞ்சம் தூரம், எவ்வளோ தூரம்? 13,000க்கு போயிடுச்சு ப்ரைஸ். 13,000க்கு போனோன்னே திரும்பவும் செல்லர்ஸு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? பையர்ஸ் எங்கேருந்து எங்கே கொண்டு போயிருக்கிறாங்க? மார்க்கெட்டை எவ்வளோ தூரம் வந்து ரெக்கவர் ஆகிருக்குது மார்க்கெட்டு? சும்மா அப்படி பார்ப்போமா? பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு 300% மேலே போயிடுச்சு. கீழே விழுந்தது பார்த்தீங்களா? அங்கேருந்து 300% வந்து மேலே போயிருக்குது. அவ்வளோ தூரம் நம்பிக்கையாக வந்து பையர்ஸ் வந்து பை பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பொறுமையாக கீழே வருது. இந்த 300% மேலே போச்சு பார்த்தீங்களா? இந்த 300% மேலே போனதுக்கப்புறம் செல்லிங் ஆரம்பித்தோன்னே உடனே இங்கே வந்து நின்றுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை சதவீதம்? 60%, 50% அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டை. இதனால் வந்து இதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிராஷ்ன்னு சொல்லுவீங்க. பயந்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து போகுமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகம் ஆயிடுச்சு. ஏன்னா கீழே 3000த்துலேருந்து எங்கே வருது? 13,000 வருது. 10,000 புள்ளி மேலே வந்துருக்குது. இடையில சின்ன கரெக்ஷன் வந்து வந்திருக்குது. இருந்தாலும் ஒரே முட்டை இவ்வளோ தூரம் போகிறதா? அப்போ என்னாச்சு? செல்லிங் ஆரம்பித்தோன்னே பொறுமையாக அப்படியே வந்து செல்ல ஆரம்பிச்சிச்சு ப்ரைஸ். எப்படி வந்து செல் ஆயிருக்குதுன்னு பாருங்கள்.
மெதுவாக கீழே வந்திருக்கிறான். கீழே தான் வந்திருக்கிறான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டான்னு பார்க்குறீங்களா? 2010 நவம்பர். இது கீழே வந்து முடியும் போது எங்கே வந்திருக்குது? டிசம்பரில், 2011 டிசம்பரில். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கீழே வந்திருக்கிறான். அப்போ இந்த மாதிரி பொறுமையாக வர்றான், இந்த மாதிரி பொறுமையாக கீழே வர்றானா, இதைத்தான் வந்து கரெக்ஷன்னு சொல்கிறோம். சரிங்களா? கரெக்ஷன். அப்போ என்ன நடக்குது? இந்த மாதிரி கீழே வரும்போது எல்லாரும் ஒரே சத்தம், ஒரே கதறல் சத்தம். என்ன? ஐயோ, மார்க்கெட்டு விழுந்துருச்சு. அவ்வளோதான், கீழே போயிடும். இல்லைங்க, அவன் கொஞ்சம் கீழே வந்தானா ஒரு கரெக்ஷன் வருவான். இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஏதாவது உலகத்தில் வந்து ஒரு கெட்ட செய்தி வந்து வருது அப்படின்னா, இப்போ கொரோனா வந்தது. லேட்டஸ்ட்டாக எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் அதுதான், கொரோனா வந்தோன்னே என்னாச்சு? எல்லாரும் பயந்துட்டு பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ண என்னாச்சு? ஒரு வாரத்துக்கு 25% விழுந்தது. இது ஒரு வருஷத்துக்கு விழுறத ஒரு வாரத்தில் இதில் பாதி வந்து விழுந்தது. எவ்வளோ சதவீதம்? 22%. இது எவ்வளோ நாள் டைம் எடுத்துருக்குது இது இவ்வளோ தூரம் கீழே வர்றதுக்கு? ஆனால் கொரோனா டைமில் வந்து விழுந்தப்போ ஒரு வாரத்தில் விழுந்தது. அடுத்த வாரத்தில் 25% விழுந்தது. அடுத்த வாரம் 20%. அந்த மாதிரி விழுங்க. அதுதான் கிராஷ். சரியா? அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. கிராஷ்ன்னு யாராச்சும் எதனா சொல்கிறாங்க அப்படின்னா கண்டுக்காதீங்க. இங்கே சார்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் மேலே கொண்டு போனதுக்கப்புறமா இந்த லெவலில் இருந்தே வந்திருக்கணும் செல்லு, வராமல் இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா மேலே எவ்வளோ தூரம் மேலே போயிட்டான் பாருங்கள். மேலே போனதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி கேண்டல் கூட வந்துருக்குது பாருங்கள். உங்களுக்கு செல் மாதிரி காமிச்சான், ஆனால் மறுபடியும் பை ட்ராப் இங்கே பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் கீழே வந்தது. பொறுமையாக எப்படி வந்தது? அலையாக வந்தது. இந்த அலையாக வந்ததில் என்ன இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதமாக வந்து இந்த இடத்துலையே வந்து ப்ரைஸ் நின்றுட்டு இருந்தது. மேலே போகும்போது இந்த ஹையும் கட் பண்ணல, கீழே வரும்போது இந்த லோவையும் கட் பண்ணல. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? அடுத்த தடவை வரும்போது இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான். இங்கிருந்து மேலே போகும்போது தான் மேலே போயிட்டான். எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே போயிடுவான். மேலே எங்கே போவான்? இங்கே போயிடுவான். கட் பண்ணானா இல்லை, அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். அப்போ இந்த லோவை கட் பண்ணணும், இந்த லோவையும் கட் பண்ணல. மறுபடியும் மேலே போனால் இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகணும். அப்போ தான் நம்ம ட்ரெண்டை வந்து இப்படி போடுவோம், நம்ம பேட்டர்ன்னு சொல்லுவோம், மேலே போயிட்டு இப்படி வந்துச்சு பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? இங்கேருந்தே ரிவர்சல் ஆகிட்டான். இது வந்து டேஞ்சரஸ். மேலே தான் போகணுன்னா இந்த ஹைக்கு மேலே போய் இங்கே ஒரு ஹை வச்சுருக்கணும். அப்புறம் கீழே வந்தால் கூட மறுபடியும் மேலே போய் இங்கே ஒரு ஹை வச்சுருக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நடு வழியிலேயே வந்து திரும்பி விட்டான் அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து பிரேக் பண்ணிடுவான்னு அர்த்தம். இந்த இடத்துல அதுக்கப்புறம் பை ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து சும்மா தேவையில்லாத வேலை. அதுக்கு கொஞ்சம் கீழே விட்டுட்டு வேறு எதனாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் எதனா சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் மொழியே. இதை ட்ரை பண்ணுறது ரொம்பவே வந்து தேவையில்லாத வேலை. அப்போ இதெல்லாம் ஏன் இவ்வளோ பின்னாடி போய் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அப்பத்துலேருந்தே அதான் நடக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பின்னாடி போய் நான் உங்களுக்கு சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் இப்போ தான் இந்த மாதிரி நடக்குது, முன்னெல்லாம் வந்து ட்ரேடிங் இந்த மாதிரி கிடையாது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கா. அப்போ கொரோனா அப்போ கூட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல மார்க்கெட் மேலே வந்தது. மார்க்கெட்டு இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கரெக்ஷன் பண்ணுச்சு. இந்த கரெக்ஷன் பண்ணி தான் மேலே வந்தது. ஒரு இன்னொரு கரெக்ஷன் பண்ணி தான் மேலே வந்தது. ஒரு தடவையும் குட்டியாக கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது மார்க்கெட். இந்த கொரோனா ஃபாலுக்கு முன்னாடி இதெல்லாமே நடந்தது. சரிங்களா? அப்போ இதில் கொரோனா அப்போ வந்து உங்களுக்கான எதனாச்சும் வந்து வாய்ப்பு இருந்ததா? முன்னாடியே தெரிஞ்சுதா? சார்ட்டில் எதனாச்சும் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து வந்ததா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே போயிட்டே இருந்தான். இந்த இடத்துல ஒழுங்காக கட் பண்ணல. ஏன்னா இந்த ரேஞ்சு இவ்வளோ இருக்குது, இந்த ரேஞ்சு இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அடுத்த தடவை கட் பண்ணும்போது நல்லா வால்யூமோட கட் பண்ணி மேலே வரைக்கும் போயிட்டான். அப்போது அடுத்த ரேஞ்சு வந்து இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த ரேஞ்சு எவ்வளோ இருக்குது? இவ்வளோ தான் இருக்குது. திஸ் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா பையர்ஸுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இங்கே பையர்ஸ்க்கு இருந்த நம்பிக்கை அந்த அளவு கம்பேர் பண்ணும்போது
இங்கே நம்பிக்கையே இல்லை. இங்கே பையர்ஸ்க்கு இருந்த நம்பிக்கையை இந்த இடத்துல கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே இல்லை. இவ்வளோ தான் போயிருக்கிறாங்க. அங்கிருந்தே ரிவர்சலாக ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ட்ரேடு வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த ட்ரேடில் இப்படி ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்படி தான் வந்து அதை வந்து பார்த்துக்கிறது. அப்போ இதில் இன்னொரு விஷயமும் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸ். தெரியுதா? மேலே இவ்வளோ தூரம் தான் போச்சு. அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி வந்தது. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணி மேலே போச்சு. ஆனால் கீழே வரும்போது அதே இடத்துல சப்போர்ட். மேலே இந்த லெவலை கட் பண்ணி கொஞ்சம் மேலே போச்சு. இருந்தாலும் கீழே வரும்போது அதே ஜோனுக்குள்ளார வந்தோன்னே மேலே போயிட்டான். இந்த தடவை நல்லா வந்து பை ஆகி மேலே போயிருக்கிறான். திரும்பவும் கீழே வரும்போது என்ன பண்ணுறான், இந்த லெவலில் இருந்தே ரிவர்சல் ஆகிட்டான். அப்போ அவ்வளோ பையிங் வந்து இருந்திருக்குது. இந்த பையிங் ப்ரெஷர்லேருந்து ப்ரைஸை மேலே போச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இந்த ரேஞ்சு தான் முக்கியம். இங்கே ஆர்வமே இல்லை பையர்ஸ்க்கு. ஆர்வமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ கூட நீங்கள் இந்த அளவுக்குலாம் விழுவான்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏதோ கொஞ்சம் வருவான், இது வரைக்கும் வருவான் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நீங்கள் வந்து நினைக்கலாம். அப்படியே நீங்கள் ட்ரேடு ட்ரை பண்ணால் கூட இந்த இடத்துல தான் நீங்கள் ட்ரேடு ட்ரை பண்ணுவீங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. அடுத்து இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். சரிங்களா? அதெல்லாம் அப்புறம் கதை. இப்போ வந்து இது எப்படி வந்து இதை உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது? அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது கேண்டில், அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்படி தான் பார்க்குறது. சரிங்களா? சரி, ஓகே. இங்கே வந்து என்ன இது ட்ரெண்டாகியும் போயிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளாரையும் ஒரு குட்டியாக ஒரு ட்ரெண்டும் ஆயிருக்குது. இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு திரும்ப வந்து அங்கேயே தான் வந்தது. மேலே போன ப்ரைஸு திரும்ப அங்கே வந்தது. மேலே போக வேண்டியது போகாமல் இந்த கொரோனா அது இதுன்னு வந்து எல்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தோன்னே பேனிக் செல்லிங். இதுதான் கிராஷ். இந்த இடத்துல கிராஷ் வருது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பையிங் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. செல்லர்ஸ் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு. அதே நேரத்தில் இந்த இடத்துல நம்ம யாரும் வந்து பை பண்ண போகிறதே கிடையாது. ஐதர் செல் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா சும்மா இருப்போம். பையனா எங்கே பண்ணுவோம்? ப்ரீவியஸ் லெவல்ஸில் தான் பை பண்ணுவோம். அதனால தான் சொன்னேன், இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் லோயர் டைம் ஃப்ரேமில், இல்லைனா இந்த இடத்துல கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க. ஏன் இது பையிங்கான லெவல். ஏற்கனவே நீங்கள் பை பண்ணும்போதெல்லாம் அவன் வந்து மேலே தான் போனான். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதனால் கொரோனா வந்து ஃபால் ஆகிடுச்சு, இதை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துட்டிங்களா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அந்த ஃபால் வரும்னு யாருக்கும் வந்து தெரியாதுங்க. சரியா? நல்லா வந்து கீழே வந்த மார்க்கெட்டு இந்த கிராஷுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கிராஷு ஒரு வாரத்தில் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் விழுந்துருக்குது? 23% விழுந்துருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்த வாரம் வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது? இவ்வளோ தூரம் போயிருக்குது. இது எத்தனை பர்சன்ட்? 23%. 2 வாரமாக 23% வந்து ப்ரைஸ் வந்து விழுந்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி வாரத்தில் இதோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. க்ரீன் கேண்டலோட ஹை கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது? கிட்டத்தட்ட 25% விழுந்துருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இடத்துல காமிச்சேன். அந்த இடத்துல கரெக்ஷன் வந்தது. அது எத்தனை நாளாக வந்தது? 1 வருஷமாக வந்தது. 1 வருஷமாக எவ்வளோ வந்தது? ஒரு 30% வந்தது. இது ஒரு வாரத்தில், ஒரு வருஷம், ஒரு வாரம் கம்பேரிசன் பார்த்துக்கங்க. அதுதான் கிராஷ். இந்த கிராஷ் வரப்போதா அப்படின்னு முன்னாடியே தெரியவே தெரியாது. இவ்வளோ பெருசாக விழுவலாம் தெரியாது. விழும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மேலே செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஆனால் நீங்கள் பை பண்ண மாட்டீங்க. இங்கே பண்ண மாட்டீங்க. ஓகே, கிராஷ். இதுதான் கிராஷ். இந்த கிராஷுக்கு அப்புறமா மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்கு பார்ப்போமா? கிராஷ் வந்துச்சு, கிராஷ் அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, போச்சு, எல்லா பணமும் போயிடுச்சு. 10 லட்சம் கோடி போச்சு, 20 லட்சம் கோடி போச்சு. எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? 240% மேலே வந்துருக்கு. கொரோனா கிராஷுடைய பாட்டமில் இருந்து இன்னைக்கு
லெவல் வரைக்கும் ஹை வந்து இருக்கலே ஹையஸ்ட் லெவல் எதுன்னு பார்த்தா 240% மேலே வந்திருக்குது ப்ரைஸு. ஸோ கிராஷ் வந்துச்சுங்கிறத விட அந்த கிராஷில் எப்படி வந்து என்ட்ரி எடுக்குதுன்னு பார்க்கணும். அதையும் நான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் இன்னைக்கு நேற்று வீடியோவோட சொன்னேன். என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு நல்ல பியரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு, அடுத்து வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு மேலே போயிட்டேன். ஒரு நல்ல பியரிஷ்னஸில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டுடைய லெவலையே பிரேக் பண்ணவே இல்லை, அங்கிருந்தே மேலே வந்துச்சு. ஒரு நல்ல பெரிய பியரிஷ்னஸ், அதாவது கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷில் ஒரு பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் க்ளோஸ் ஆச்சு. இந்த புல்லிஷ் க்ளோஸுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாடி லெவலையே கட் பண்ணல, மேலே போய் கீழே என்ட்ரி எக்ஸிட்டு மேலே போயிட்டான். எப்படி கிராஷ்லேயும் அதே தான் வேலை செய்யுது. ஒரு 3 வாரம் கீழே வந்தது, ஒரு புல்லிஷ்னஸ் க்ளோஸ் வச்சு மேலே வந்துருச்சு. 4 வாரம் பியரிஷ்னஸாக வந்தது, ஒரு புல்லிஷ் க்ளோஸு என்கல்ஃபிங்க மேலே போயிடுச்சு. இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஒரு இந்த கொரோனா கிராஷுக்கு அப்புறமா நீங்கள் திரும்பவும் கூட நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹையிலிருந்து இந்த லோவை நீங்கள் கன்சிடர் பண்ணினீங்க அப்படின்னா 22% வந்திருக்குது. எவ்வளோ நாளாக ஆச்சு இதுக்கு? அக்டோபர் 2021, ஜூன் 2022. வருஷ கணக்கில் ஆகும் 20% வர்றதுக்கே. ஆனால் கொரோனா அப்போ எத்தனை சதவீதம் வந்தது? வாரத்தில் வந்தது. 23%, 23%, 25%. இவ்வளோதாங்க. இது கிராஷு, இது கரெக்ஷன். சரி, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ இருக்கிற பஞ்சாயத்துக்கு இப்போ இனிமேல் தானே இது கிராஷ் வருமா, என்ன வரும், ஏது வரும் எல்லாரும் சொல்கிறாங்களே. இப்போ என்ன நடக்குது? இப்போ வந்து உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி போகுதா ப்ரைஸு? நல்லா தெரியுதா? ட்ரெண்ட் லைன் போட்டோன்னு தெரியும். சில பேர் இல்லைன்னா நீங்கள் இதுலேருந்து கூட கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கிருந்தே கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி இப்படி வந்து நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ், அவ்வளோதான். இது எதுக்கு நம்ம வந்து வரைகிறோம்? இது சும்மா கண்ணில் பார்த்தாலே வந்து நமக்கு வந்து தெரியும். என்னது, லோவை கட் பண்ணவே இல்லை, அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கிறான் மேலே. ப்ரீவியஸ் லோ வரும்போது கட் பண்ணவே இல்லை. இப்போ எங்கே ப்ரைஸ் இருக்குது? இப்போது ஒரு லோ வச்சுட்டு மேலே போகிறாங்க. ப்ரைஸு இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல ஒரு லோ வச்சுட்டு மேலே போயிருக்கிறான். இந்த ஐயை கட் பண்ணி மேலே போயிருக்கிறான். கீழே வந்துட்டு திரும்ப வந்து இப்படி போய் நின்றுட்டு இருக்கான். நிறைய பேர் வந்து என்ன வந்து இதை வந்து எப்படி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் ஷோல்டரு, இது வந்து ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டரு கீழே வந்துடும். கீழே கண்டிப்பாக வந்து அதை இந்த ஹையிலேருந்து வந்து மேலே போச்சு, அப்போ அட்லீஸ்ட் இந்த லெவல் வரைக்கும்னாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சரியான பார்வை தான். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, பீக் லெவலில் வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்குது. இங்கெல்லாம் இருக்கிற பையிங் இன்ட்ரெஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்குது. ஆனால் இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி இவ்வளோ தான் போயிருக்கிறான். ஸோ கொரோனா அப்போ நடந்த மாதிரியே இருக்கா? இங்கே இவ்வளோ தூரம் போயிருக்குது. இந்த ஐயை கட் பண்ணி இவ்வளோ தூரம் போயிருக்குது. சரியா? இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஹை இருக்குது, இந்த ஹையை கட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பையர்ஸ்க்கு. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ரொம்பவே கம்மியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்னும் பர்ஃபெக்டாக செட் ஆகுது. அப்போ செல் பண்ணிடலாமா? இல்லைங்க, அவன் இந்த லோவை கட் பண்ணணும். அந்த லோவை கட் பண்ணாமல் கூட திரும்பவும் கூட மேலே போய் இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன இது நம்ம பேட்டர்ன் வாய்ப்பு இருக்கா? இருக்குது. எப்போவுமே ரூல்ஸை வந்து பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, ட்ரெண்டாகி இவ்வளோ தூரம் போயிருக்கு, அதனால் வந்துடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும். நோ, யூ ஸ்டிக் டு த ரூல்ஸ். என்ன ரூல்? ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ணோம். இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் நான். அலையலையாக போவான். அப்போ ப்ரீவியஸ் லெவலை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருப்பான். இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணலாமா?
இந்த சப்போர்ட் ஜோனையும் இப்படி வந்து இழுத்து விடலாமா? இப்போ இந்த ட்ரெண்டில் என்ன நீங்கள் மறந்துடுங்க. மறந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளியராக வந்து ஐடியா வந்து வரும். மேலே போன ப்ரைஸ் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மேலே போன ப்ரைஸ் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ மேலே போன ப்ரைஸு அப்படியே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா திரும்ப சப்போர்ட்டுக்கு வந்து அப்புறமா விழுவானா? வாய்ப்பு இருக்கா? கொரோனா அப்போ வந்து எப்படி வந்து விழுந்தான்? எப்படி வந்து நம்ம வந்து பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சு? ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்ததா ப்ரைஸு? இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்ததா? அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி வரும்போது தான் கீழே இந்த இடத்துக்கு வந்தானா நம்ம பேட்டர்ன் என்ன ஆகும்? கீழே வரவே கூடாது. வந்தானா என்ன ஆகும்? நல்லா கீழே போயிடும். மேட்ச் ஆகுதா? நம்ம பேட்டர்ன் மேட்ச் ஆகுதா? அதே மாதிரியே ஒரு பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ எதிர்பார்க்கலாமா? சரி, ஓகேங்க, ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு கீழே வந்து போகக்கூடாது ப்ரைஸ், அவ்வளோதான். இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது. போனான்னா என்ன பண்ணுவான்? கிராஷ்னா ஒரே வாரத்தில் 20% போவான். கிராஷ் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? பொறுமையாக கீழே போவான். பொறுமையாக கீழே போவான். ஒருவேளை இந்த லோவை கட் பண்ணிட்டான்னா பொறுமையாக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ கீழே வந்து போய்கிட்டே இருந்தானா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கீழே போய்கிட்டே இருந்தானா என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. எந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. அப்போ எந்த இடத்துல ஹையை கட் பண்ணுறான்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேலே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவன் கீழே போகிறான் மேலே வர்றாங்கிறதெல்லாம் வந்து பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறவங்க தான் பிரச்சனை. நம்ம கடை திறந்தவங்க தான் ட்ரேட் பண்ணுறதுனால அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. அதனால் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மார்க்கெட்டு. அதனால் டோன்ட் வரி அபவுட் எனிதிங். லெட் ஹிம் கட் த லோ. இந்த லோவை கட் பண்ணட்டும். பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. பேனிக் ஆகிறதுக்கு இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? எதை பற்றியும் கவலைப்படாமல் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சுக்கோங்க. எனி பேட் நியூஸ், ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து மார்க்கெட்டு கண்ணா பின்னான்னு கீழே போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெய்லியிலையோ வீக்லியிலையோ ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முயற்சி பண்ணுவீங்க. இந்த கொரோனா லோலேருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்தது மறந்துடாதீங்க. 240% மேலே வந்திருக்குது. ஸோ அதனால் பெரிய ஃபால் ஆனாலோ பெரிய ரைஸ் ஆனாலோ எதை பற்றியும் கவலையே கிடையாது. அன்னன்னைக்கு வந்து எந்த மாதிரி ட்ரேட்ஸ் வருதோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, சரி, ஓகே. கிராஷா கரெக்ஷனா அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட இந்த ஸ்க்ரீனை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நம்ம நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்துருவோம்.